ராமாயண காவியத்தில் கடைசி முடிவு பார்த்தமென்றால் சில பேருண்மைகளை மெய்ஞானத்தினுடைய மூலக்கூறுகளைத்தான் வான்மீகி உணர்த்தியுள்ளார். ஆனால் பெரும்பகுதி கதை சொல்பவர்களோ இதை பற்றி வியாக்கியானம் கொடுப்பவர்களோ ராவணனிடமிருந்து சீதாவை மீட்டு வந்து பட்டாபிஷேகம் செய்வதோடு நிறுத்திவிடுவார்கள். ஆனால் அதற்கு பின் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த மனித வாழ்க்கைக்கு மனிதன் அடைய வேண்டிய எல்லையை பற்றி தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. காரணம், சீதா கற்பமுற்ற நிலையில் சீதாவை பிரிந்து வாழும் ராமன் பின் தன்னுடைய உண்மை நிலைகளை உணர்ந்து குழந்தைகள் பிறந்த பின் லவா குசா என்பவர்கள் இங்கே அரண்மனைக்கே வந்து ராமனுடைய சரித்திரத்தை முழுமையாக வெளிப்படுத்தும் மூலம் தன் பிள்ளைகள் தான் என்று உணர்ந்து மீண்டும் சீதாவை கண்டு மீண்டும் அரண்மனைக்கு வந்து வாழத் தொடங்குவோம் என்று கேட்கிறான் என்று காட்டப்பட்டு, அதே சமயத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் பூமி பிளந்து பூமாதேவி தோன்றி சீதா தேவியிடம் நீ பட்ட அவஸ்தைகள் எல்லாம் போதும், என்னிடமே வந்து ஐக்கியமாகிவிடு என்று அழைப்பதாக காட்டுவார்கள். காரணம், இந்த மனித உடல் பெற்ற நிலை நாம் வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் எந்தெந்த நிலைகள் கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சி நிலைகள் கொண்டு வந்தாலும் கூட அது எத்தனை எதிர்ப்பு நிலைகளை நாம் சந்திக்க நேருகின்றது. காரணம், இந்த உடல் என்பது உழுவு பயிரிட்டு அதில் விளைந்த உணவை சுவைமிக்கதாக படைத்து அதன் வழி வளர்ச்சி பெற்றதான் இந்த மனித உடல். ஆக மண்ணிலிருந்து உருப்பெற்றதான் அனைத்துமே. ஆக மண்ணிலிருந்து விளைந்ததை உணவாக எடுத்து அதன் வழி வளர்ச்சி பெற்ற இந்த சரீரம் மீண்டும் இந்த மண்ணின் உணவை பெற்று மீண்டும் மண்ணுக்குள் தான் அது செல்கின்றது. காரணம், இந்த உலகின் அமைப்பு உருவான நிலைகள் பூமாதேவி எல்லாம் அதிலிருந்து உருப்பெற்றதான் இங்கே சீதா, அதாவது இந்த உடல் படும் அவஸ்தைகளை பார்த்து நீ என்னுடன் வா என்று இழுத்து கொண்டு போகின்றது. இது உடல் பெற்ற நிலை இருந்தாலும் ஞானிகள் காட்டிய வழியில என்றால் அந்த உட்பொருளைத்தான் வான்மீகி அங்கே சுட்டி காட்டி உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாகும் உணர்ச்சிகளாக வளர்த்து விட்டால் எப்படி உயிரென்ற விஷ்ணு என்ற நிலை பெற்று அந்த உயிரோடு ஒன்றும் நிலையாக ஒளிபெறும் உணர்வின் அணுக்களாக அதன் மீது பற்று கொண்டு உயிர் பற்றை வளர்த்து ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்ந்தால் அது ஒளியான நிலைகளாக மின்னும் சக்தி பெறுகின்றது. அது இந்த உணர்வின் சக்தியை வளர்க்கப்படும் பொழுது உடலை விட்டு பிரிந்தால் அது உயிரோடு ஒன்றி அங்கே சொர்க்கம் அடையும் நிலைகளாக காட்டுகின்றார்கள். என்றால் எவ்வளவு தெளிவாக காட்டியுள்ளார்கள் என்றால் காவியத்தில் அதன் உட்பொருளை நாம் சிறிது சிந்தித்து பார்க்கலாம். உடல் பெற்ற நிலைகள் கொண்டு உடலையே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த உடல் அமைப்பு மண்ணுடன் மண்ணாகும் நிலைகளும், ஆனால் அதே சமயத்தில் உயிரோடு ஒன்றி உடலை ஒளியாக மாற்றக்கூடிய நிலைகள் நாம் கொண்டு சென்றால் அது சொர்க்கம் அடைவதாகவும் இங்கே பிரித்து காட்டுகின்றார்கள். இதனால் இந்த இடத்துல இன்னும் சில புரியாத நிலையில் இருப்பதாக தோன்றும். அதை இங்கே விளக்கமாக சொல்லி, எப்படியோ இந்த உடலிலே வாழ்ந்தாலும் எவ்வளவு ஆரோக்கியமாக மருத்துவ வசதி கொண்டு சென்றாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த உடலில் ஏதோ ஒரு குறைகள் வந்து நோயாகி விடுகின்றது. ஆனால் நோயாகும் பொழுது நாம் என்ன சொல்கின்றோம்? அடப்பாவமே, நல்ல மனிதருக்கு இப்படி வந்துவிட்டதே என்று நான் எண்ணுகின்றோம். அதே சமயத்தில் அவரை எப்படியாவது காக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றோம், யாராக இருந்தாலும் சரி. அது அந்த உடலின் வலிமையை நாம் காக்க உடலின் நிலை கொண்டு அதை பற்றி எண்ணப்படும் பொழுது இது உடலில் விளைந்த உணர்ந்தால் இது சிவதனுசு. அது உடலை காக்கும் உலகை வளர்க்கப்படும் போது மீண்டும் உடலின் இச்சைக்குத்தான் செல்கிறோம் என்பதை இங்கே காட்டி, ஆகவே அந்த சிவதனுசை நீ எடுத்தால் மீண்டும் உடல் பெறும் நிலைகளுக்குத்தான் உன்னை கொண்டு சொல்லும், நீ பிறவியில்லா நிலை அடைய முடியாது என்பதைத்தான் அங்கே காட்டுகின்றார். அகசியன் அவன் வாழ்க்கையில்
எத்தனை நிலைகள் பெற்று தீமைகள் நீக்கக்கூடிய உணர்வுகளை எடுத்து இருளை நீக்கி ஒளியின் தன்மையாக பெற்று இந்த துருவ நட்சத்திரமாக உயிரோடு ஒன்றி ஒளியாக இருக்கின்றான். அவன் கண்டுணர்ந்த உணர்வுடன் உயிரின் இயக்கம் வெப்பம் விஷ்ணு என்ற நிலையை காட்டுகின்றான். அதை தீமை நீக்கக்கூடிய சக்தியை பெறுவேன். அந்த உயிர் எப்படி ஒளியான நிலைகள் அது அழியாத நிலையில் கொண்டு இருக்கின்றதோ அந்த அருளை பெறுவேன். அதன் மொழி வின்சென்ற துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நான் பெறுவேன் என்று அதை எடுத்தால் உயிருடன் ஒன்றும் நிலை வரும்பொழுது விஷ்ணு தனுசு. உயிருடன் ஒன்றுகின்றோம். உயிருடன் ஒன்றி வாழும் ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்கின்றோம். அது சொர்க்கம் அடைகின்றோம். எல்லாம் இதை இன்னும் புரிவதற்காக காவியத்திலே ஆரம்பத்திலே விஷ்ணு லட்சுமியிடம் திரும்ப கேட்ட அலையாக, நீ உலகை அறிய விரும்பினாயே, நீ இங்கே பார் எத்தனை தொல்லைகள் வருகிறது என்று. அது இந்த எண்ணத்தால் இந்த மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் படும் துயரங்கள் என்னதென்று சொல்ல முடியாது. அத்தனை நிலைகள் இருக்கின்றது. அவையிலிருந்து விடுபட்டு உயிரோடு ஒன்றி நாம் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றுதான் காட்டுகின்றார். அது இந்த வாழ்க்கையில நாம் அது இப்படி இருக்கின்றது, இது இப்படி இருக்கின்றது, என் உடல் எப்படி வந்துவிட்டது, அங்கே எப்படி இருக்கின்றது, என் குழந்தை எப்படி இருக்கின்றது, தொழில் இப்படி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போனாலும் இது எல்லாமே தீய வினைகள் தான். அது இந்த உடலுடன் வந்தது. அது இந்த உடலுடன் வந்த தீய வினைகள் இந்த உடலுடனே மண்ணோட மண்ணாக போகட்டும். உடலுடன் வந்த தீய வினைகள் மண்ணுடன் மண்ணாக போகட்டும் என்று இதை அப்படியே விட்டு இதை பற்றி என்ன இந்த கணக்கை கூட்டாது ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி அந்த உயிரான விஷ்ணு என்ற உணவை நாம் எடுத்து வளர்க்கும்படி அதைத்தான் நாம் வளர்க்க வேண்டும் என்று தெளிவாக காட்டுகின்றார். எனவே இந்த உணர்வின் அறிவாக நாம் ஒளியான உணர்வை வளர்த்துக் கொண்டால்தான், அந்த உணர்வின் அறிவாக நமக்குள் சேர்த்துக் கொண்டால்தான் பிறவிகளை அடைய முடியும் என்பதை ராமாயணம் தெளிவாக காட்டுகின்றது. ஆனால் இதனுடைய அர்த்தமே புரியாதபடி பக்தி நிலையை கொண்டு செல்லப்படும் போது இந்த உள்பொருளை எங்கெங்கோ கொண்டு சென்று வேறு விதமாக மாற்றி மக்களுக்கு இதை சரியான முறையில் உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும், உடலுக்கு பின் அடைய வேண்டிய நிலையை இந்த வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும், அந்த அடிப்படையில் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி அமைக்க வேண்டும் என்றுமே இந்த உயிரோடு ஒன்றி வாழ வேண்டும். ஒளியான உடல்களை நாம் சேர்ப்பிக்க வேண்டும். இந்த உடல் நீடித்தனால் இருப்பதில்லை. இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல. இந்த உடல் பூமியிலே வழங்குவது மீண்டும் இந்த பூமிக்குள் தான் இது ஐக்கியமாகும். ஆக மண்ணுடன் மண்ணாக போகும் இந்த உடலுக்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடி இந்த உடலை உயிர் உருவாக்கியது என்ற பேருண்மை உணர்ந்து உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக மாற்றி அழியாத நிலைகள் கண்டு அது பெற வேண்டும். ரிஷிகளும் ஞானிகளும் எந்த எல்லை அடைந்தாலும் அந்த எல்லை அடைய வேண்டும் என்று வான்மீகியால் இத்தகைய உயர்ந்த தத்துவத்தை கொடுக்கப்பட்ட இந்த ராமாயண காவியத்துடைய மூலக்கூறுகளை அறிந்து அதனுடைய நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் ஞானகுரு அவர்கள் அவருடைய விளக்கவரையை நமக்கு எடுத்துக்காட்டி ராமாயண காவியத்தில் மனிதன் அடைய வேண்டிய எல்லையை பற்றி உணர்த்தியதை நமக்கு விளக்கமாக எடுத்துக்காட்டுகின்றனாலே இந்த உடலுடன் வந்த நிலையை உடலுடனே நாம் விடுத்துவிட்டு உயிரோடு ஒன்றி என்றுமே அழியாத நிலையில் கொண்டு அழியா ஒளி சரீரம் பெறுவோம். மகர்ஷிகள் ஞானிகள் வாழும் எல்லைக்கு செல்வோம். என்றுமே அந்த உயிருடனே ஒன்றி வாழ்வோம் என்பதை ஒரு நாளிலே நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றனர்.